ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட் டிசைன் மாதிரியே அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா ஸ்ட்ரீட் லைட்டையும் டிசைன் பண்ணாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? திஸ் இஸ் day 1 of let me tell you a unstoppable startup stories. 2 times ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணப்பவும் கூட அவரோட டிட்டர்மினேஷன்னால திஸ் இஸ் மை ஃபைனல் அட்டெம்ப்ட்னு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இப்போ ஆர்ஃபன் பாய்ஸ்க்கு ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணது மட்டும் இல்லாம பப்ளிக் பார்க்ஸ், ஜூ, ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்க்கு லேண்ட் டொனேட் பண்ற அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ், இந்த கம்பெனி தான் ஹெர்ஷீஸ். மில்டன் ஹெர்ஷி கேண்டி மேக்கிங் மேல ரொம்ப பேஷனட்டா இருந்ததால 1876ல அவரோட ஓன் கேண்டி ஸ்டோரை ஓபன் பண்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி 6 years அப்புறமா அவரோட இந்த கேண்டி ஸ்டோர் ஃபெயில் ஆயிடுது. பட் திருப்பி ரீஸ்டார்ட் பண்றாரு. வேர்ல்ட்ஸ் கொலம்பியன் எக்ஸ்போசிஷன் அட்டென்ட் பண்றப்போ ஜெர்மனில இருந்து ஒரு கம்பெனி நியூ டைப் ஆஃப் சாக்லேட்டை பில்ட் பண்றதை பார்த்ததும் அவரோட சாக்லேட் ரெசிபியை பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்காக செவரல் இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்றாரு. இந்த நியூ டைப் ஆஃப் சாக்லேட்காக நிறைய விஷயத்த இன்வெஸ்ட் பண்ணாரு. என்னதான் இந்த முடிவு ரிஸ்க்னு நினைச்சாலும் அவர் மேல நம்பிக்கை வச்சு 1900ல ஹெர்ஷி சாக்லேட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு. இவரோட பிராண்ட் இப்போ வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆகி ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ், thousands of employees, $1 million in சேல்ஸ்னு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாக்லேட்டோட பேருக்காகவே ஒரு தடவையாச்சும் சாப்பிட்டுக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த குட்டி ஸ்டோரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட லெசன், பிலீவ் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி அன்ஹர்ட் ஸ்டோரிஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.